மார்க்கெட் ஒன் ஆஃப் த மார்க்கெட் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மார்க்கெட் வந்து ஒட்டஞ்சத்திரமுங்க. ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் நாங்கள் காய்கறி விவசாயம்னா எப்படின்னா கார்த்திகை கூட வெங்காயம் நட்டுருவாங்க. அதில் ஊடு பயிர் வந்து எல்லா பயிர் வச்சுருவாங்க. எப்படின்னா எல்லா பயிர்னால் காலிஃப்ளவர் நடுறவங்க காலிஃப்ளவர் நடுவாங்க, புடலை போடுறவங்க கொடி பயிர் போடுவாங்க. எல்லா காய்கறியுமே வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதில் ஊடு பயிராக போட்டு எடுத்து வச்சு மார்க்கெட்டுக்கு வந்து அதிகமான பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அது மார்க்கெட்டில் வந்து இப்போ வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. அது அதெல்லாம் பண்ணி பணம் பத்தாதுங்கிற பட்சத்தில் இப்போ நாங்கள் கண்ணுவலிக்கு வந்துட்டோம். கண்ணுவலினா செங்காந்தல் மலர் ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா 11 லட்சம் செலவாகும் ஃபஸ்ட் இயர். அது வருமானம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக விலை ஏற்றிட்டாங்க. ஒரு கிலோ 5000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கிலோ ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வருதுங்க ஒரு ஏக்கருக்கு. ஆனால் அதுக்கு வந்து இப்போ ஒரு தடவை இப்போ பயிர் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அது வந்து வேரலுகள் அதிகமாக விழுந்து அதை அழியுதுங்க. அப்புறம் தாத்தாவோட இது வந்து நாங்கள் இங்கே வந்து இவரோட இதை யூடியூப்லாம் பாட்டு வந்து கேட்டோம். இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா சிறப்பாக வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் எண்ணெய் விட்டோமுங்க. எல்லாமே ஆடி மாதம் தண்ணி விட்டோம்னா பந்தல் வருங்க. பந்தலில் கட்டி எல்லாம் பந்தல் கட்டி பூ வந்துடும். பூவை வந்து பாலினேஷன் பண்ணுவாங்க ஆள் வச்சு. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை கடைசியிலேருந்து மார்கழியிலேருந்து செடி அப்படியே டவுன் ஆகி பழுத்து போயிருங்க. இவரோட எண்ணெய் நான் விட்டுருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் செடி பழுக்கவே இல்லை. அப்படியே மஞ்சள் தாள் மாதிரி பந்தலில் இருக்குது. எல்லோரும் கேட்குறாங்க என்னப்பா பண்ண இந்த செடி பழுக்காமல் இருக்குது அப்படின்ட்டு. காய் அதே மாதிரி இன்னார் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. எங்கள் காய் எடுக்கவே இல்லைங்க, இன்னும் அப்படியே இருக்குது. எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு மூட்டை தூக்கிட்டு வர முடியல. அவ்வளோ வெயிட் பயங்கரமாக வருதுங்க தாத்தா. சூப்பர், நல்ல ஈல்டு வருதுங்க. அதாவது வந்து பயிர் வந்து சிறப்பாக வருது, நோய் எதிர்ப்பு சக்தி வருது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து அதிகமாக எங்கள் ஏரியாவில் அதிகமாக உரம் போடுறோம், அதிகமாக களக்கொல்லி யூஸ் பண்ணுறோம். மண்ணில் செடி நட்டிங்கன்னா தக்காளி செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு போய் கத்திரி செடி எல்லோரும் இப்போ விலையில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு போய் நடுறாங்க. நட்டாங்கன்னா தலையுதுங்க. களவெடி செடியில் பூராமே வைரஸ் விழுந்து செத்து போயிடும். யாருமே எடுத்துகிட்டு வர முடியல. மண்ணில் வந்து நுண்ணுயிர் பூரா கெட்டு போச்சு. தண்ணி வந்து அதே மாதிரி நம்ம அதிகமான உரத்தை பயன்படுத்தி அதிகமான களக்கொல்லி பயன்படுத்துறதுனால நம்ம குடிக்கிற தண்ணியே கிணத்துல இருக்கிற தண்ணி பூரா கெட்டுருச்சுங்க. போரும் கெட்டுருச்சு, பூரா உப்பு தண்ணியாக போச்சு. இது ரெண்டையும் விடுறதுனால செடியே வைரஸ் விழுந்து செத்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம மார்க்கெட்டை வந்து கர்நாடகா மக்கள் வந்து மைசூர்லேருந்து அன்னை வந்திருக்காங்க. அவங்க கொண்டாந்து நம்ம கேரளா மார்க்கெட்டெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வரமாட்டேங்குது, மண்ணே கெட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் தாத்தா கொடுத்த எண்ணெயை விட்டால் மெயினாக மண்புழு வந்து சின்ன சின்ன நல்லா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு போய் காட்ட வினயமாக கவனிப்போங்க ஒரு ஸ்டெப்பையுமே. அதில் என்ன ஆகுதுன்னா அந்த மண்புழு குஞ்சாக வந்து முட்டையிடுது, மேலே வருது. எண்ணெயெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற போது இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. இப்போ மறுபடியும் ஃபார்ம் ஆகி வருது. என்னங்க தாத்தா நீங்கள் உங்கள் எண்ணெயில் மண்புழு வந்து சின்ன புழு ஓட்டை ஓட்டு மேலே வந்து ஆகி போய் வச்சுருக்கு, நாங்கள் பார்த்தோம். அதனால் வந்து சிறப்பாக வருது. தயவு செஞ்சு எல்லோரும் ஒவ்வொரு ஏக்கர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அரை ஏக்கர் இதுக்கு மாறி நல்லா பண்ணுங்கள்.